கோவை தொகுதியில் வாக்காளர்களுக்கு ஜிபே மூலம் பாஜக பணப்பட்டுவாடா செய்வதாக திமுக புகார் தெரிவித்திருக்கிறார்கள். ஜிபே மூலமாக இந்த பணப்பட்டுவாடா மேற்கொள்ளப்படுவதாக திமுக கூறிய புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் திமுக தரப்பில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. கோவை தொகுதி பொறுத்தவரையில் அதிகம் எதிர்பார்ப்பு மிகுந்த தொகுதியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கோவையில் வாக்காளர்களுக்கு ஜிபே மூலமாக பாஜகவினர் பணம் விநியோகம் செய்யப்படுவதாக திமுக தரப்பில் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக தேர்தல் அதிகாரியிடமும் திமுக தரப்பில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகாரில் கோவை மக்களவை தொகுதியில் வாக்காளர்களுக்கு ஜிபே மூலமாக பாஜக பணம் கொடுப்பதாக குற்றச்சாட்டப்பட்டிருக்கிறது. இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இந்த குற்றச்சாட்டை பொறுத்தவரையில் தேர்தல் விதிகளை மீறியதாக இருக்கக்கூடிய காரணத்தால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் திமுக சார்பில் புகார் மனு கொடுத்திருக்கிறார்கள். தனக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு ஜிபே மூலம் அண்ணாமலையே வாக்காளர்களுக்கு பணம் அனுப்புவதாகவும் இந்த குற்றச்சாட்டானது எழுந்திருக்கின்றது. இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அந்த புகார் மனுவில் திமுக தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். கோவை தொகுதி பொறுத்தவரையில் அதிகம் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தக்கூடிய தொகுதியாக பார்க்கப்படுகிறது. அந்த கோவை தொகுதியில் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகின்றார். அதேபோன்று திமுக, அதிமுக, நாம் தமிழர் என ஒரு வலுவான வேட்பாளர்கள் கொண்ட தொகுதியாக இந்த கோவை தொகுதி பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட கோவை தொகுதியில் பாஜகவுடன் மட்டுமில்லாமல் திமுக, அதிமுக என அங்கு போட்டியிடக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளர்களும் தீவிரமான வாக்காளர்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். இந்நிலையில் பணப்பட்டுவாடாவை தடுக்க தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்தாலும் கூட கோவை தொகுதியில் குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு பாஜகவினர் ஜிபே மூலமாக பணம் கொடுப்பதாகவும், தேர்தல் நடத்தை விதிகளை மீறி வாக்காளர்களை செல்போனில் அழைத்து வாக்கு சேகரிப்பதாக பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மீது குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கிறது. திமுக தரப்பில் தனக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு ஜிபே மூலமாக அண்ணாமலை வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணாமலையே வாக்காளர்களுக்கு பணம் அனுப்புவதாகவும், ஜிபே மூலமாக இந்த பணம் அனுப்பப்படுவதாகவும் திமுக தரப்பில் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். தேர்தல் விதிமுறைப்படி பிரச்சாரம் முடிந்தவுடன் வெளியூர் நபர்கள் தொகுதி விட்டு வெளியேறவில்லை என்ற குற்றச்சாட்டையும் திமுக தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு முக்கிய குற்றச்சாட்டை திமுக தரப்பில் முன்வைக்கிறார்கள். முதல் குற்றச்சாட்டை பொறுத்தவரையில் கோவை மக்களவை தொகுதியில் தனக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு பாஜக வேட்பாளர் அண்ணாமலை நேரடியாக ஜிபே மூலமாக மக்களுக்கு பணம் கொடுக்கிறார் என்றும், அதேபோன்று தேர்தல் விதிமுறைப்படி பிரச்சாரம் முடிந்தவுடன் வெளியூர் நபர்கள் தொகுதி விட்டு வெளியேறவில்லை, அங்கே தங்கியிருக்கிறார்கள் என்றும் திமுக தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகார் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடமும் புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திமுக தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். கோவை தொகுதியில் பொறுத்தவரையில் பாஜக அதிக அளவில் பணப்பட்டுவாடா செய்வதாகவும், அதிலும் குறிப்பாக அங்கு போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர் அண்ணாமலையே தன்னுடைய ஜிபே மூலமாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாகவும் குற்றச்சாட்டை திமுக தரப்பில் முன்வைக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்தில் புகார் மனு கொடுத்திருக்கிறார்கள். அந்த புகாரில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், நாளை தேர்தல் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் உடனடியாக அந்த தேர்தல் ஆணையத்துடைய கண்காணிப்பை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும், அதேபோன்று தேர்தல் நடத்தை விதிகளை மீறி வாக்காளர்கள் செல்போனில் அழைத்து நேரடியாக சென்று பிரச்சாரம் செய்ய தடை விதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் பிரச்சாரமே செய்யக்கூடாது என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செல்போன் மூலமாக அழைத்து பாஜகவினர் தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாகவும், செல்போன் மூலமாக அவர்கள் பிரச்சாரம் செய்வதாகவும் திமுக தரப்பில் குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்தில் இது தொடர்பாக புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது.